சிலரு வரம் வாங்கி வருவாங்க. உனக்கு அம்மா தேவை அப்படிதானே? இந்த அப்பா அம்மாவாக இருக்க முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க நீ அம்மாக்காக ஏங்கிட்டு இருக்கேன்னு. உன் அம்மா உயிரோடு இருக்கும்போதே சொன்னான், என் குழந்தை எதுக்காகவும் ஏங்கக்கூடாது, அவள் ஆசைப்படுறது எல்லாம் கிடைக்கணும்னு. இவ்வளோ வருஷம் நீ அம்மாக்காக ஏங்கினது இந்த அப்பாவுக்கு தெரியாமல் போயிடுச்சேடா. ஐயோ, என் குழந்தை அம்மாவுக்காக இவ்வளோ ஏங்கிட்டு இருக்கா. இதை இப்படி நான் கண்டுக்காமல் விட்டேன். நான் ரொம்ப ஃபுல்லிஷாக இருந்திருக்கேன். நான் அவளுக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவளுக்கு அம்மான்ற இடத்துக்கு ஒரு அம்மா தேவைன்னு நான் இப்படி யோசிக்காமல் விட்டேன். நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருக்கேன், அவனோட இடத்த யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் யோகா தன்னோட அம்மாவோட இடத்த இன்னொரு பொண்ணு கொடுத்தே ஆகணும்னு நான் ஏன் யோசிக்கலை? தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி யோகா. இத்தனை வருஷம் ஒன்று கஷ்டப்பட விட்டதுக்கு அப்பாவை மன்னிச்சிடுடா. அப்பா உன்னோட சந்தோஷத்துக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் உனக்கு சந்தோஷம். அதாவது உனக்கு ஒரு அம்மா வேணும்னு நீ நினச்சின்னா கண்டிப்பாக நான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்டா செல்லம். உனக்காக மட்டும். லவ் யூ டூ செல்லம். ஒரு பிறவி உண்டன்னா எனக்கு என்ன வேணும்? மகளுக்கும் தாய்க்கூனா மகனா நோகாமல் என் தோளில் சாய்ந்தால் போதும். கண் பார்க்கும் காதல் போதும். அம்மா, நீ சொன்னதை கேட்டோன்னே நான் எவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு தெரியுமா? நீ சொன்னதை கேட்டு என்னால் ஆஃபீஸில் இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். அந்த ஹாப்பினஸ் உங்கள் ஃபேஸில் பார்க்கறதுக்காக தான் உங்களை சீக்கிரம் வர சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிஃப்ட் டி. இந்த கிஃப்ட் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? தி பெஸ்ட் கிஃப்ட் டி. வி ஆர் பேரண்ட்ஸ் நவ், அப்படிதானே? ஆமாம், நான் தாய், நீங்கள் தந்தை. ஆமாம்ல. ஹே, லவ் யூ டி பண்ணாடி. லவ் யூ டு ராஜேஷ். நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன்டி. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் இப்போவே வாங்கிட்டு வரேன். எனக்கு தேவையானது நீங்கள் தான், அதனால தான் உங்களை உடனே வர சொன்னேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. அப்பா ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷம் என் புருஷனுக்கு. பின்ன இருக்காதடி, எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்க தெரியுமா? நம்ம லைஃப்லேயே மறக்க முடியாத நாள் இது. கண்டிப்பாக என்றைக்குமே மறக்க மாட்டேன்டி. ஐ லவ் யூ ஸோ மச் பொண்டாட்டி. என்னை கையிலே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் சந்தோஷத்தில் இருக்கேன். விட்டா நான் வாகனத்திலே பறந்துருவேன் தெரியுமா? அப்போ நம்ம 2 பேருமே சந்தோஷமா இருக்கோம், அப்படிதானே? ஆமாடி. அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்மளோட ஃபேவரட் சாங் பாடுவோம்ல, பாடுவோமா? நீங்கள் பாடுவீங்க, நான் சும்மா சாதாரண மேன்மா, நான் எப்படி பாடுறது? சும்மா பாடலாம், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே, சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே. இதே அழுத்தம் இதே அணைப்பு வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வாழ்வின் எல்லை வரை வேண்டும். இன்று வெண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு அவிப்பதனோ மனம் கலங்கி புலம்பு. ஆல்வேஸ் நம்மளோட ஃபேவரட் சாங். காலேஜ் படிக்கும் போதுலேருந்து, லவ் பண்ணதுக்கப்புறம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், நம்ம பேபி வந்ததுக்கப்புறம் எப்போவுமே இதுதான் நம்மளோட சாங். என்ன இல்லையா? ஆல் டைம் டி. அப்புறம் ஒரு விஷயம் ராஜேஷ். சொல்லுங்க மேடம். நம்ம குழந்தைய நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நம்ம கல்யாணம் பண்ணது இந்த வீட்டுக்கும் சரி அந்த வீட்டுக்கும் சரி 2 வீட்டுக்குமே பிடிக்கல. உங்கள் வீட்டிலையாவது நானும் தெரிஞ்சதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் என் வீட்டில் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்காம தான் இருக்காங்க. ஆனால் நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே டோட்டலாக மாறப்போகுது. அதனால் அந்த குழந்தை நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவள் என்ன கேட்டாலும் உடனே பண்ணிடணும். அவளை எதுக்குமே ஏங்க விடக்கூடாது. நான் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அவளுக்கு எது நல்லதோ அதை நீ செஞ்சிடணும் ராஜேஷ். ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, சந்தோஷமான நாள் இது. இந்த நாள் நம்ம மறக்கவே கூடாது நம்ம லைஃப்பில். இந்த டைம் இப்படி பேசிகிட்டு இருக்க பைத்திய மாதிரி. நான் அதுக்காக சொல்ல ராஜேஷ், நம்ம லைஃப்பில் நம்ம கிடைக்காத எல்லாமே நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நான் இல்லைனாலும் சரி நீ இல்லைனாலும் சரி நம்ம குழந்தைக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும்.
பைத்தியம் மாதிரி பேசாத. நம்ம குழந்தையோட லைஃப்பில் நம்ம 2 பேருமே இருப்போம். நம்ம கூடவே இருந்து அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே கண்டிப்பாக செய்வோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சரியா? சரி சரி, கோவம் வேண்டாம். நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேருமே நம்ம குழந்தையோட லைஃப்ல இருப்போம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவன்ற உனக்கு எப்படி தெரியும் அவளா அவனான்னு? எனக்கு அதெல்லாம் தெரியும். எனக்கு பொண்ணு தான் பிறப்பா கண்டிப்பாக. ஒருவேளை பையனா இருந்தா? எனக்கு பொண்ணு தான் பிறப்பா. அவள் பேர் யுகா. பேர்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். எப்படி பேர் செலக்ட் பண்ண? ஜஸ்ட் நவ். உனக்கு பொண்ணா இருக்கலாம், எனக்கு பையன் தான்ப்பா வேணும். நான் பையன் பேர் கூட சூஸ் பண்ணிட்டேன். என்ன தெரியுமா? யாஷ். யாஷா? பேர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, வித்தியாசமாகவும் இருக்கு. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் சந்தோஷமான அப்போ உருன்னு இருக்கா? சரியா? நான் இப்படி ஒரு இருக்கிறதுக்கு ரீசனே நீ தான். நீ பேசுனால தான் நான் டல் ஆயிட்டேன். சரி சரி சார், சாரி சாரி. இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன். சிரிச்சுட்டு அப்பதான் நம்ம பாப்பாவும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. போகுது மாடி பொண்டாட்டி. போகுதுண்டா புருஷா. நிலே துளி நீரையும் நீ சிந்தவும் விடமாட்டே உன் நிழலையும் தரை. அனு, ஒருவேளை உனக்கு முன்னாடியே தெரிஞ்சதோ நம்ம குழந்தைய நீ விட்டுட்டு போயிடுவேன்னு, அதான் நீ என்கிட்ட இப்படி சொல்லிட்டு போனியோ? இப்போதான் அதெல்லாம் யோசிக்கிறேன். ஏண்டி என்னையும் பொண்ணையும் இப்படி தனியாக புலம்ப விட்டுட்டு கஷ்டப்பட்டு விட்டுட்டு போனேன். நீ பாட்டுக்க போயிட்டு ஜாலியாக இருக்க. ஆனால் நானும் என் பொண்ணு கஷ்டப்படுறோம். என் பொண்ணுக்கு அம்மா இல்லாத குறையா நான் தீர்த்துட்ருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். ஆனால் அவளுக்கு அம்மா தேவைன்ற விஷயம் எனக்கு இப்போது அவள் புலம்புனதை கேட்டதுக்கப்புறம் தாண்டி புரிஞ்சுது. அவங்க சொல்லும்போது கூட எனக்கு எதுவுமே புரியலை. ஆனால் குழந்தை வாயிலேருந்து அம்மா அம்மான்னு சொல்ல கேட்டு அடுத்த நொடியே நான் ஒருங்கிட்டேன். அனு, இப்போ நான் என்ன பண்ணுறது? அனு, உன் இடத்த என்னால் இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி யுகாவுக்கு இன்னொரு அம்மாவை நீ தாண்டி அம்மா அவளுக்கு. எப்படி நான் இன்னொரு அம்மாவை தருவேன்? ஒன்றுமே புரியல நானும். ஆனால் என் குழந்தைக்கு நம்ம குழந்தைக்கு அம்மா தேவை போல. அனு, என்கிட்ட சொல்லாமல் குழந்தை இவ்வளோ நாள் அவளுக்குள்ளேயே போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கு. நான் இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிடுமா? அனு, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எனக்குள் ஏதோ. ராஜேஷ். அனு வந்துட்டியா அனு? என்னை விட்டு எங்கே போன அனு? என்ன அனு இப்படி இருக்க? உன்னை விட்டு நான் எங்கே ராஜேஷ் போவேன்? நான் உன் கூடயும் நம்ம பொண்ணு கூடயும் தான் இருக்கேன். உனக்கு தெரியலையா என்ன? நீ எங்கள் கூட தான் இருக்க, ஆனால் நினைவில் மட்டும்தானடி இருக்க, நிஜத்தில் இல்லையே. அட லூசு, உன் பொண்ணு என் உருவத்தில் தானே இருக்கா? நீ அடிக்கடி சொல்லுவியே நீ உங்கள் அம்மா மாதிரி இருக்க, உங்கள் அம்மா மாதிரி இருக்கேன்னு. நான் நம்ம பொண்ணு உருவத்தில் உன் கூடயே தானே இருக்கேன். நிஜத்தில் இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம்? ஆமாடி, அவள் அப்படியே அச்சு சொல். உன்ன மாதிரி தான் சாப்பிட்றது, தூங்குறது, பேசுறது எல்லாமே உன்ன மாதிரி தாண்டி இருக்கு. அதனால தாண்டி அவளை பார்த்தா உன்னை பார்த்த மாதிரி இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன, நினைவுலையும் நான் உங்கள் கூட தான் இருக்கேன், நிஜத்துலையும் உங்கள் கூட தான் இருக்கேன். அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்க? இல்லடி, அந்த அந்த மேரேஜ் நம்ம யுகா அம்மா எனக்கு என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அனு, ஏன் உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ராஜேஷ்? நீ என்ன எவ்வளோ செல்ஃபிஷ் ஆகிட்ட? எப்பத்துலேருந்து இப்படியான? என்னது செல்ஃபிஷா? நானா? என்னடி இப்படி சொல்கிற? ஆமாடா, நீன்னு உன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற. நம்ம குழந்தைய பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா? என்னடி சொல்கிற? நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நான் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம குழந்தைக்கு எது சந்தோஷமோ எது சரியோ அது உனக்கு பிடிக்கலைனாலும் அதை நீ அவளுக்காக பண்ணணும்னு அவள் வயிற்றில் இருக்கும்போதே சொல்லியிருக்கனா இல்லையா? ஆமாம் சொன்னேன். இப்போ அவளுக்காக எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஆனால் நீ மட்டும் யோசிக்க மாட்டேங்கிறிய ராஜேஷ். அவன் நல்லதுக்காக தானே அத்தை, மாமா, பிருத்வி, அப்புறம் யாழினி, ராபின் எல்லாருமே பேசுகிறாங்க. நீ ஏன் நம்ம பொண்ணோட நல்லதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல? இவ்வளோ செல்ஃபிஷாக உன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற. என் இடத்த யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இவ்வளோ பிடிவாதமாக இருக்க. பைத்தியமாடி நீ. உன்னோட இடத்த இன்னொரு பொண்ணுக்கு நான் எப்படி தர முடியும்? சரிடா, நீ கொடுக்க வேணாம். ஆனால் யுகாவுக்கு என்னோட இடத்த இன்னொரு பொண்ணுக்கு கொடுத்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவளுக்கு இன்னொரு அம்மா தேவை. என்னால் நம்ம குழந்தைக்கு அம்மாவா கூடவே இருந்து எதுவுமே பார்க்க முடியாது.
என்னோட ஸ்தானத்துல இன்னொரு பொண்ணு கண்டிப்பா வேணும்டா. அத்தை ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்கல்ல, கண்டிப்பா அவங்க நல்ல பொண்ணாதான் இருப்பாங்க, நம்ம பொண்ணுக்கு நல்ல அம்மாவா இருப்பாங்க. நீ ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற? என் மனசும் சரி என் மூளையும் சரி அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ராஜேஷ், ஐ எம் சாரி டு சே திஸ். நீ என்னோட இடத்த வேற பொண்ணுக்கு கொடுக்காம போ, தட் இஸ் யுவர் விஷ். பட் என்னோட பொண்ணுக்கு ஒரு அம்மா கண்டிப்பாக தேவை. அந்த இடத்த நீ கொடுத்து தான் ஆகணும். அந்த பொண்ணுக்கு வேற வழியே இல்லை. ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ ராஜேஷ். நாயுள் ரேகை நீ அடி என்னானி வேரடி சுமை தாங்கும் எந்த கண்மணி. அனு நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் ராஜேஷ். அனு அனு போகாத அனு 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 போகாத அனு அனு அனு. கேட மட்டும் வாழும் இதயமடி. என்னவா நீ என்னை மறந்தது ஏனோ, எண்ணிருந்தேன் உந்தன் ஞாபகம் தானோ நெஞ்சு. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல, இந்த பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா? எதனால? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தானே? ஐயடா, ரொம்ப தான். இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டனாலாம் ஒன்றும் சந்தோஷமா இல்லை, வேறு விஷயத்துக்காக சந்தோஷமா இருக்கேன். என்னடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உனக்கு ஹாப்பி இல்லையா? ஏன் இல்லாமல் அதெல்லாம் நிறைய ஹாப்பி இருக்கு. பட் அதை விட பெரிய விஷயம், அதனால சந்தோஷமா இருக்கேன். பெரிய விஷயமா? அப்படி என்ன விஷயம்? எங்க நீ கண்டுபிடி பார்ப்போம். நான் கண்டுபிடிக்கணுமா? அப்படி என்ன விஷயத்தினால நீ ஹாப்பியா இருக்க? தெரியலையேடி. டே மக்கு புருஷா, சரி சொல்லு, நீ உன்னோட லைஃப்ல மறக்க முடியாத நாள் எது சொல்லு பார்ப்போம். மறக்க முடியாத நாள் அப்படிலாம் எதுவும் இல்லையேடி. என்ன மறக்க முடியாத நாள் எதுவுமே இல்லையா? என்ன பார்த்தது, லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணதெல்லாம் உன்னால மறக்க முடியுமா? சும்மா சொன்னடி. என் லைஃப்ல மறக்க முடியாத நாள்லாம் முதல்ல நான் உன்னை பார்த்தது, அதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ணது, அதுக்கப்புறம் உன்கிட்ட லவ்வை சொன்னது, நெக்ஸ்ட்டு நீ லவ்வை அக்செப்ட் பண்ணது, அப்புறம் நம்ம வீட்டில் ஒத்துக்காமல் அப்புறம் கஷ்டப்பட்டு அவங்கள சம்மதிக்க வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இது எல்லாம் தான் என் லைஃப்பில் மறக்க முடியாத நாள். இதுக்கப்புறம் ஒரு நாள் வரும்ல, நீ யோசிச்சு வச்சிருப்பியே, அதுவும் என் லைஃப்ல மறக்க முடியாத நாளாக இருக்கும்னு. அப்படி ஏதாவது ஒரு நாள் இருக்கா? அப்படி என்ன நாள் இருக்கு? ஹே பொண்டாட்டி, அதுவா? எதுவா? ஹே ஆர் யூ பிரெக்னன்ட்? அதான் என் பிரசாந்த்ன்றது. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? ஹே உண்மையாவாடி? பொய் சொல்லாத. உங்ககிட்ட என்னகிட்ட நான் போய் சொல்லியிருக்கேன் பைத்தியக்காரா? என்னடி சொல்ற? ஆமா, ஏதோ நம்ம லவ் கிஃப்ட் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஆழமாசை என் நெஞ்சு தோன்றும், அதையாவ பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழேழு ஹே ஆரு உண்மையா? இதில் இருந்து விளையாடுவாங்களா? ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ. நான் மீண்டும் வாழும் நாள் கண்டு கொண்டேன், நான் சாய்ந்து கொள்ள தோளொன்று கண்டேன். இந்த நாளை என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது ஆரு. நம்ம அருண் நம்ம கைக்கு சீக்கிரமே வர போகிறான், அப்படி தானே? அது என்ன அருண், ஒருவேளை பொண்ணா இருந்துச்சுன்னா? பொண்ணெல்லாம் இல்லை, பையன்தான். கண்டிப்பாக எனக்கு பையன்தான் பிறப்பான். நம்ம தான் லவ் பண்ணும்போது பேர்லாம் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம்ல அருண்னு, அப்புறம் திடீர்னு பொண்ணான்னு கேட்குறேன். இல்லடா, சப்போஸ் ஒருவேளை பொண்ணு பிறந்துட்டா அப்போ பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கிறது? அதெல்லாம் இல்லை, நமக்கு பையன்தான் பிறப்பான். நம்ம பையன் பேர் அருண், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சப்போஸ் பொண்ணு பிறந்துட்டா? பொண்ணு பிறந்துட்டா வேணா அருணான்னு வச்சுப்போம். அருணாவா? நல்லா இருக்கு பேரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஐயோ, நம்ம அருண் வர என்ன எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் 7 months ஆகும். அச்சோ, 7 months வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணுறேன். உன்னை விட உன்னை இன்னும் நல்லா பார்த்துக்கணும் இல்லையா? கண்டிப்பா. டாக்டர் வேற நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற? நீ மட்டுமா போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண? ஆமா, கிட்டு போட்டோன்னே பாசிட்டிவ் வந்தோடனே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். நானே தங்கச்சியும் பண்ணோம். அடி பாவி, என்ன கூட்டு போயிருக்கலாம்ல? எனக்கு டபுள் கோடு பார்த்தோன்னே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு கிளாரிட்டிக்காக ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு தங்கச்சியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். ஏன்னா உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக. இல்லைன்னா உன்னை கூட்டிகிட்டு போகாமையாச்சல்லாம். ரொம்ப சந்தோஷம் டி. யாரு குட்டி. லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூடா.
நம்ம அருணை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்டி. ரொம்ப இல்லைடா, ரொம்ப 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 நல்லா பார்த்துக்கணும் நம்ம பையனை. கண்டிப்பாக நான் நம்மளோட பையனை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், அவன் கூடயே இருப்பேன். ஒரு ஹீரோவாக என் பையனுக்கு என்னை பார்க்கும்போது ஒரு ஹீரோவாக தெரியணும், அப்படி பார்த்துப்பேன் என் பையனை. ஆஹா, பையன் வந்தோடனே இந்த பொன்னாடி மறந்துடுவ போல. ஆமாம், என் பையன் தான் எனக்கு எல்லாமே, அப்புறம் தான் ஒய்ஃப்லாம். அடப்பாவி. நம்ம ஹாப்பியாக இருக்கும் அப்படி தானே? ஆமாம் ரொம்ப. அப்போது நம்ம லவ் ஸ்டார்ட் ஆன சாங்கை நம்ம பாடணும்ல? ஆமாம்ல, நம்ம சாங் பாடுறதுனால தானே காலேஜ்க்கவே ஆரம்பித்தோம் காலேஜில். அந்த சாங் பாடலாமா? பாடலாம். நேற்று முன்னிரவில் உன்னை திலவ மடியில் காற்று நுழைவதனோ ஓயே கலந்து கழித்திருந்தே ஓ இன்று வெண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதனோ மனம் கலங்கி புலம்புகுதே கூந்தல் நெளிவில் இள கோலச்சரிவில் கூந்தல் நெளிவில் இள கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி என் கருவம் அழிந்ததடி. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கூட ஸ்நேகிதனே இதே அழுத்தம் அழுத்தம் இதே அணைப்பு அணைப்பு வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும் வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூடி. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே. பிரசாந்த், உன்னை நான் எவ்வளோ நம்பியிருந்தா என் ஃபேமிலியெல்லாம் எதிர்த்து உன்னை மேரேஜ் பண்ணியிருப்பேன். அதுக்கு பரிசா நீ என்ன பண்ண? என்னையும் என் குழந்தையும் பாதியிலே விட்டுட்டு இன்னொருத்தி கூட போயிட்ட. எப்படி எப்படி பிரசாந்த் உனக்கு மனசு வந்தது? நம்ம குழந்தையோட முகத்தை கூட நீ பார்க்க விரும்பலை. அந்த குழந்தை இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ எங்களை விட்டுட்டு போயிட்ட. அந்த குழந்தைக்கும் ஒரு அசிங்கமான அவப்பேரை கொடுத்துட்டு போயிட்ட. எப்படி உன்னால் முடிஞ்சுது? நம்ம எப்படிலாம் காதலிச்சோம், இப்படிலாம் காதலிச்சிட்டு உன்னால் எப்படி என்னை விட்டுட்டு போக முடிஞ்சது? உன்னால் தான்டா என்னால் வேறு எந்த ஆம்பளையும் நம்ப முடியல, வேறு கல்யாணத்துக்குள்ளேயும் போக முடியல. நான் என் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துகிறேன். அவங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? உன்னை காதலிக்கும் போதே என் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னப்போ அப்பவும் யாரும் ஏற்றுக்கல. அவங்கள எதிர்த்தது தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க சொன்ன மாதிரியே அவங்க நினச்ச மாதிரியே நீ பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன். இப்போ அவங்களும் இல்லைன்னா நானும் என் குழந்தைங்க நடுத்தருவில் தான் நின்றப்போம். அவங்க பேச்சை என்னால் கேட்க முடியல அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ரீசனும் நீ தான் பிரசாந்த். உன்னை பார்த்து தான் நான் பயந்துட்டேன். உன்னை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. மறுபடியும் இன்னொரு கல்யாணம் கஷ்டம் அழுக்க இல்லை, எனக்கு வேண்டாம். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். என் குழந்த அப்பா இல்லைன்னு கஷ்டப்படுறான், எனக்கு புரியுது. ஆனால் நான் அவனை பார்த்துக்கிறேன். வேறு கல்யாணம் வேண்டாம், எனக்கு வேறு ஹஸ்பண்ட் வேண்டாம், அவனுக்கு வேறு அப்பாவும் வேண்டாம். உனக்கு பிறந்த குழந்தையே நீ உனக்கு பிறக்கலைன்னு சொல்லிட்டு போனேன். இன்னொருத்தர் எப்படி இன்னொருத்தனுக்கு பிறந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிப்பார்? கண்டிப்பாக மாட்டாங்க. என் பையன் அங்கே சந்தோஷமாக இருக்க மாட்டான், நானும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு. ஐ ஹேட் யூ பிரசாந்த், ஐ ஹேட் யூ. உன்னை நான் இந்த அளவுக்கு காதலிச்சேன்னா இப்போ அதை விட அதிகமாகவே உன்னை நான் வெறுக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய பாவமும் என் குழந்தையோட பாவமும் நீ சும்மாவே விடாது பிரசாந்த். அக்கா, வாங்கடா. என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது பேசணுமா? நாங்கள் பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் வரதுக்கு முன்னாடி நீங்கள் அழுதுட்டு தானே இருந்தீங்க? இல்லைடா, சும்மா தான் உட்காந்துருந்தேன்.
அழுகலாம் இல்லை. இல்லை, நீங்கள் அழுதுட்டு தான் இருந்தீங்க, அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். என்னோடய லைஃப் அழுகிற மாதிரி தானே இருக்குது, சிரிக்கிற மாதிரி எங்கள் அஸ்வின் இருக்குது. அதனால் நான் சிரிக்கிறது ரொம்ப ரேர், அழுகிறது தான் அதிகம். அதான் உங்களுக்கே தெரியுமே. ஏக்கா, யாரோ பண்ண தப்புக்கு நீனும் அருணும் தண்டனை அனுபவிக்கணும்? இல்லை, புரியல. இல்லைக்கா, அவர் தானே உங்களை ஏமாற்றிட்டு போனார், அதுக்கு ஏன் நீங்கள் 2 பேரும் தண்டனை அனுபவிக்கிறீங்க? நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம்ல. தப்பு பண்ணவனே சந்தோஷமாக இருக்கும்போது தப்பு பண்ணாத நீங்கள் 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அவனே நினச்சிக்கிட்டு நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையை நரகமாக்குறீங்க. உங்கள் வாழ்க்கையை நரகமாக்குறது மட்டும் இல்லாமல் அருணோட வாழ்க்கையும் சேர்த்து நரகமாக்குறீங்க. ஏக்கா? என்ன, அவன் என்னை தேடி திரும்ப வருவான், அதனால தான். அக்கா, திரும்ப வருவானா? எப்படி இந்த 3 வருஷமாக வராதவன் இனிமே வருவானா? அவரை நீங்கள் வெறுக்கிறேன் தானே அடிக்கடி சொல்லுவீங்க, இப்போ திரும்ப வருவார்னு சொல்கிறீங்க. அவனை நான் வெறுக்கிறேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவனை என்னை விட வேறு யாருமே பார்த்துக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக அவன் என்கிட்ட திரும்பி வந்து தான் ஆகணும். அப்போ என் மேலே, அதாவது எனக்கு அவன் மேலே இந்த கோவத்தை எல்லாத்தையும் அவன்கிட்ட காட்டிட்டு திரும்ப நான் அவன் கூட போயிடுவேண்டா. என்னது போயிடுவீங்களா? அக்கா, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. அந்த பச்சை குழந்தை, அந்த பூமிக்கே வராத குழந்தை, எனக்கு பிறக்கலைன்னு சொல்லி அந்த குழந்தையை அவமானப்படுத்திட்டு போனவன் திரும்ப வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? எப்படிக்கா அவங்களால சொல்ல முடிஞ்சது? அவனுக்கு அதை காத்துட்ருக்கேன். அவன் வருவான், எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்பான் என்கிட்ட. அதுக்காக தான் காத்துட்ருக்கேன். மன்னிப்பு கேட்டால் எல்லாமே முடிஞ்சிருமா? போன 3 வருஷம் திரும்ப வந்துருமா? 3 வருஷம் அப்பா இல்லாமல் தவிச்சானே அருண், அதெல்லாம் திரும்ப வந்துருமா? என்னக்கா பேசுகிற? காதல் கண்ணை மறைச்சிருச்சா உன்னை? ஆமாம் அண்ணா, அக்கா நல்லா போய் சொல்கிறா. இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறதுக்காக, வேணான்றதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னால் நம்ம கோவப்படுவோம், கல்யாணத்தை பற்றி பேச மாட்டோம், ஏதோ பண்ணி தொலைன்னு விட்டு போயிடுவோம்ல, அதனால தான் அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. எனக்கும் நல்லாவே தெரியும் அபி. அக்கா, நீங்கள் அருணுக்காக மட்டும்தான் வாழ்கிறீங்க. அருணை என் பிள்ளையே இல்லை, அவன் வேறு யாருக்கோ பிறந்தவன் சொன்னது நீங்கள் மறக்க மாட்டீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை விட்டுட்டு போனதை கூட நீங்கள் மறந்துடுவீங்க, மன்னிச்சிடுவீங்க. அருணோட பிறப்பை அசிங்கப்படுத்தினா அந்த ஆளை நீங்கள் என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும்க்கா. இப்போது இந்த கல்யாணம் வேணாம், அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க, அப்படி தானே? டேய், உங்களுக்கு தான் புரியுதுல்ல, எனக்கு இன்னொரு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லைடா. இது உண்மையோ பொய்யோ, நான் பிரசாந்தை உயிருக்கு உயிராக காதலிச்சிருக்கேன். அவன் மட்டும்தாண்டா என் வாழ்க்கையில் முதலும் கடைசியும். வேறு யாருமே வேணாண்டா. அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டு போகிறான். அதுக்காக அவனோட இடத்துல இன்னொருத்தரெலாம் வைக்க முடியாதுடா. அக்கா, அவரோட இடத்துல இன்னொருத்தரை வைக்க சொல்லலை. உனக்கு வேணா பிரசாந்த் லவ் பண்ணும்போது நல்லவராக இருந்திருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டவராக மாறி இருக்கலாம். ஆனால் அருணுக்கு அருண் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கெட்டவர் தான், பிறந்ததுக்கு அப்புறமும் கெட்டவர் தான். அதனால நாங்கள் அருணுக்காக மட்டும்தான் பேசுகிறோம். அருணுக்கு ஒரு நல்ல அப்பா வேணும். அம்மா பார்த்துருக்க மாப்பிள்ள அருணுக்கு நல்லா, அதாவது பெஸ்ட்டான டேடியாக இருப்பார்னு அம்மா அப்பா நம்புகிறாங்க. அம்மா அப்பா நம்புறதுனால நாங்களும் நம்புகிறோம். அதனால் நீயும் நம்பி தான் ஆகணும். இந்த கல்யாணத்துக்கு உனக்காக இல்லை, உன் பையனுக்காக நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என் பையனுக்கு அம்மாவா நான் இருக்கேன், மாமாவா நீ இருக்க, சித்தியா நீ இருக்க, தாத்தா பாட்டியா அப்பா அம்மா இருக்காங்க. இந்த சொந்தமே அவனுக்கு போதும், அப்பான்ற சொந்தம் வேண்டாம். உனக்கு வேண்டான்னு நீ சொல்லிட்ட, அவனுக்கு வேணும் தானே. அவன் வருஷம் பிறந்தனால அப்பா வந்துடணும்னு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உனக்கு கஷ்டமா இல்லை? இருக்குதா. இப்போது அவன்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்கிற வயசு இல்லை அவனுக்கு. அவன் பெரிய பையனாக ஆனதுக்கப்புறம் அவன்கிட்ட எல்லா உண்மையுமே நான் சொல்லிடுவேன். அப்போ அவன் கண்டிப்பாக அவன் அம்மாவை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவான். அதுதான் எனக்கு வேணும். அக்கா, ப்ரௌடாக ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? அந்த குழந்தைக்கு அப்பா பாசம் வேணும், அப்பா வேணும். ஒரு பொண்ணுக்கு எப்படி அம்மா தான் முக்கியம்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி ஒரு பையனுக்கு அப்பா ரொம்ப முக்கியம்க்கா. அந்த குழந்தை அப்பா அம்மாவோட மற்ற குழந்தை இருக்கிறத பார்த்து எவ்வளோ கஷ்டப்படுது. எங்களுக்கே அவ்வளோ வலிக்குது. உனக்கு வலிக்கலையாக்கா? ரொம்ப வலிக்குது தான். டெய்லி அவனை பார்த்து அழுதுட்டு தான் தூங்குறேன். அதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணி மறுபடியும் நான் ஏமாந்து உங்ககிட்டே வரணுமா? அக்கா, நீ ரொம்ப செல்ஃபிஷ் தெரியுமா? நான் செல்ஃபிஷ்? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமாக்கா, நீங்கள் செல்ஃபிஷ் தான். கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? அண்ணனோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கல, என்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கல, இதோ அண்ணனோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கல, உங்களை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்படி தானே? என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், நீ டிவோர்ஸ் ஆன பொண்ணுன்னு இந்த ஊருக்கே தெரியும். நீ வீட்டில் இருந்தீன்னா இவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? எப்படி பொண்ணு கேட்டு வருவாங்க? இவளும் ஒன்று மாதிரி வீட்டிலே தான் இருக்கணும். அப்புறம் அண்ணாவை எடுத்துக்கோ. அண்ணாக்கு வரப்போகிற ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம மாமியார் வீட்டில் ஃப்ரீடமாக இருக்குன்னு நினைப்பா. அங்கே நீ இருந்தீன்னா எப்படி அந்த பொண்ணு ஃப்ரீடமாக இருக்கும்?
நீங்கள் அருணோட ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்கல, எங்களோட ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்கல, உங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க, அப்படி தானே? அப்போ நீங்கள் செல்ஃபிஷ் தானேக்கா? அண்ணா போதும், அக்கா அழுறா, பாவம். வேறு வழி இல்லடி. நீங்கள் சொல்கிற எதையுமே நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். அருணோட லைஃப்பை பற்றி யோசிக்கல, உங்கள் லைஃப்பை பற்றி யோசிக்கல. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் செல்ஃபிஷ் தான். சாரிடா, என்னை மன்னிச்சிடுங்க. நாங்கள் சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டோங்க்கா. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காததும் உன்னோட விருப்பம். இதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவும் நாங்கள் பேச போகிறதில்ல. உன் பையனோட வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. நீ இனிமேல் டிசைட் பண்ணிக்கோ. நாங்கள் வரோம். பாய். வாடி போகலாம். அருணோட லைஃப்பை கெடுத்துறாதக்கா. வரோம். பாய். ஒரு நிமிஷம். நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன். எனக்காக இல்லை, என் பையனுக்காக, அப்புறம் என் தங்கச்சிக்காகவும் என் தம்பிக்காகவும் இந்த கல்யாணத்தை நான் செஞ்சுக்கிறேன். அக்கா, என்னோட வாழ்க்கை தான் நாசமாக போச்சு. என் பையனோட வாழ்க்கை, என் தம்பி தங்கச்சிங்களோட வாழ்க்கை நாசமாக போகக்கூடாது, நல்லா இருக்கணும். அதுக்காக இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிடு. அக்கா, இல்லை, வேறு எதுவும் பேச விரும்பலை, நான் வரேன். அண்ணா, அக்கா பாவம்ண்ணா. எவ்வளோ நாள் அக்கா அழுதுட்டு இருக்கும் போதெல்லாம் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவளை சிரிக்க வச்சு பார்க்கணும்னு நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோம். அதை விடாமல் இன்னைக்கு நம்மளே அண்ணன் வச்சுட்டோமேண்ணா. என்ன பண்ணுறது? அக்காவோட வாழ்க்கை, அருணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம இப்படி பேசி தான் ஆகணும். அம்மா அப்பா தானே சொன்னாங்க. இப்போ நம்ம, அதாவது அம்மா அப்பா நினச்ச மாதிரியே அவள் ஒத்துக்கிட்டாளா? அவள் நமக்காக ஒத்துக்கிட்டாளோ இல்லை கோபத்தில் ஒத்துக்கிட்டாலோ, எப்படியோ ஒத்துக்கிட்டால அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அக்கா யோசிக்கிற மாதிரி அந்த வாழ்க்கையும் நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா? இல்லைடா அம்மா, இந்த வாழ்க்கை அருணுக்காக மட்டும் இல்லை, நம்ம அக்காவுக்காகவும் தான். இது நம்ம அக்காவோட நியூ பிகினிங். கண்டிப்பாக நல்லா தாண்டா இருக்கும். நம்பு. எனக்கு அக்கா நல்லா இருக்கணும், அருண் நல்லா இருக்கணும். என் லைஃப்பை பற்றின கவலையே இல்லைண்ணா. இப்போது நான் அக்கா கிட்ட சொன்னது எல்லாமே போய் உனக்கு தெரியல. ரொம்ப மனசாட்சியை கட்டுப்படுத்திட்டு தான் அதை நான் சொன்னேன். என் அக்காவுக்கு மாரி எனக்கு கல்யாணம் நடக்கணும் கூட எனக்கு அவசியம் இல்லை. என் அக்காவும் என் அக்கா பையனும் இந்த வீட்டில் இருக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனால் அப்பா அம்மா அவள் அங்கே இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த பொய்யை சொன்னேன்னா. தெரியும்டா, இப்போது நானும் அக்கா கிட்ட போய் தானே சொன்னேன். என் அக்கா பையனை விட எனக்கு வரப்போகிறவ முக்கியமா? சொல்லு. அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு என் அக்காவை நான் வீட்டை விட்டு தடுத்துவேனா? எல்லாமே அக்காவோட சந்தோஷத்துக்காக தான் இந்த பொய்யை சொன்னோம். அவளுக்கு இந்த உண்மையை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். பாவம் அக்கா, பாவம் ரொம்ப அழுதுருப்பாங்க பேசுறத கேட்டு. எல்லாம் சரியாயிடும், அழாதவா. கண்ணீர் துளிகள் வேண்டும் என்று கண்ணை கேட்கின்றேன். கண்ணீர் துடைக்க இவளும் வந்தால் தினமும் அழுகின்றேன். என்னை நானே காண்பது போலே இவளை பார்க்கின்றேன். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே. அருண், உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேனா? அம்மாவுக்கே தெரியாமல் அம்மா செல்ஃபிஷாக இருந்திருக்கேன். உனக்கு ஒரு அப்பா வேணும் அப்படின்னு நீ வாய் விட்டு எவ்வளோ தடவை கேட்டோன்னு அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல. இன்றைக்கி உன் மாமாவை சித்தியை வந்து என்ன தானே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாலும் அவங்க பேசுனது எல்லாமே உண்மை. என்னால் உன் வாழ்க்கை, அப்புறம் மாமா சித்தி வாழ்க்கை, 3 பேர் வாழ்க்கையுமே போயிருக்கும். சாரி அருண், உனக்கு அம்மா மட்டும் பத்தாது, அப்பா வேணும்ல, அப்படி தானே? என்ன ஏதோ லெட்டர் மாதிரி வச்சுருக்கான். இது என்ன பேப்பர்? அவன் தலைக்கடையில் வச்சுருக்கான். ஏதோ எழுதியிருக்கான். டியர் டேட், என்னோட அம்மா மாமா சித்தி தாத்தா பாட்டி எல்லாருமே எனக்கு கூட இருக்காங்க. அவங்க நான் கேட்டதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுக்குறாங்க. எனக்கு எல்லாமே கிடைக்கு. ஆனால் நீங்கள் மட்டும் என் கூட இல்லை டேடி. நீங்கள் எப்போ என்கிட்ட வருவீங்க? நீங்கள் எதுவுமே எனக்கு வாங்கி தர வேண்டாம், ஆனால் என் கூட வந்துடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் டேடி. அருண், நீ இந்த அளவுக்கு உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுற. ஏன் அருண் இந்த அளவுக்கு உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுற? உன்னை வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போனவனை நினச்சிட்ருக்க. என்னால் உன்கிட்ட எந்த உண்மையும் சொல்லவும் முடியாது. உனக்கு அப்பா பாசம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது.
உனக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்டா. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. என்னால் உனக்கு எல்லாமே செய்ய முடியும், ஆனால் ஒரு அப்பாவோட பாசத்தை கொடுக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஒரு அப்பா தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். எதுக்காகவும் இல்லை, உனக்காக மட்டும் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். என் லைஃப்பில் பாஸ்டில் என்ன நடந்ததோ அது ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கணுன்றது மட்டும் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஐ லவ் யூ அருண். ஐ லவ் யூ. உன் பேரை சொல்லும் பிள்ளை, போராடி வெல்லும் பிள்ளை, பூமாலை என்